எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அப்படிங்கிற ஒரு வெறி நாய், ஒரு முட்டாள் நாய், ஒரு சொறி நாய், வயிற்றறிச்ச பிடிச்ச நாய், அங்கலாப்ப பிடிச்ச நாய், அவன் பேசுகிறான். ஏன்னா அவனுக்கெல்லாம் பதவியில் இல்லை, பதவி பறிக்கப்பட்டதில்லை, மக்கள் பறிச்சிட்டாங்க, மக்கள் சரியான தண்டனைகளை கொடுத்துட்டாங்க. அந்த பதவி வெறியில் அவன் பேசுகிறான் மேடையில். எம்ஜிஆரோட கால் தூசிக்கு விஜய் வருவானா? அதிமுகவை அழிக்க நினச்சா ஒன்று தொண்டர்கள் செத்துருவாங்க, இல்லைன்னா விஜய் செத்துருவான் அப்படின்னு சொல்கிறான் அவன். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த அறிவுகிட்ட ஜென்மமே மனுஷனாக பிறந்தா, அதாவது உயிருள்ள எல்லாருமே ஒரு நாள் சாகத்தான் போகிறோம். அதில் எந்த ஒரு மாட்டுக்கருத்தும் கிடையாது. உயிர் உள்ளவங்க பிறந்தவங்க விஜய் சார் மட்டும் இல்லை, அட நாய் நீயும் சாக போகிற, நானும் சாக போகிறேன், எல்லாருமே சாகத்தான் போகிறோம். ஏன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்துகிட்டே இருக்கும், அடுத்த தலைமுறைகள் வந்துகிட்டே இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ எம்ஜிஆருக்கு கால் தூசிக்கு வருவானா விஜய்னு கேட்குற. ஆனால் தமிழக மக்கள் முதலமைச்சர் விஜய் சாரை 2வது எம்ஜிஆர்னு கொண்டாடிட்டு இருக்கிறாங்கடா அவரோட ஆட்சியை பார்த்து. இப்போ பாருங்கள், திமுகவோட முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், இவங்க யாருக்குமே பதவி இல்லை, பதவியும் அதாவது ஆட்சி அதிகாரமும் இல்லை அப்படிங்கிறதுக்காக அப்படி கொந்தளிச்சு பேசுகிறாங்க. அவங்களால முடியல, ஜீர்ணிக்க முடியல. ஒவ்வொரு நாளும் தூக்கம் வர மாட்டேங்குது, வயிற்றுச்சு பிடிச்ச சாவறாங்க. எதுக்கெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாதோ அதுக்கெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க. எதுக்கு விமர்சனம் பண்ணணுங்கிறது தெரியாமல் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருமே வயிற்றுச்சல்ல பைத்தியம் முடிச்சு தெரிகிறாங்க எல்லாருமே மக்களே. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கீங்க, நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க, நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஏன்னா இனிமே திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் அப்படிங்கிறதுல நம்ம எதை நோக்கி நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் இருந்துச்சோ அது நம்ம நல்லபடியாக நடந்துருச்சு. இருபெரும் திராவிட கட்சியில் இனிமேல் வேணாம், தமிழ்நாட்டுக்கு வேணாம், இது வரைக்கும் ஆண்டதெல்லாம் போதுன்னு சொல்லி தமிழக மக்கள் நீங்களும் முடிவு பண்ணீங்க, நாங்களும் முடிவு பண்ணணும். நம்ம நினச்சது திராவிட கட்சியில் ஒழிச்சிட்டு விஜய் சாரை புதுசாக விஜய் சாரை புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்தவரை விஜய் சாரை நம்ம உருவாக்கணும். நமக்காகத்தான் விஜய் சார் உருவாகி வந்தார். இது மக்களும் கடவுளும் உருவாக்கப்பட்ட தலைவர் தான் விஜய் சார். இதில் எந்த ஒரு மாட்டுக்கிறதும் கிடையாது. நீங்கள் யாரை மூடி வச்சாலுமே, ஆனால் இவர் வெளியில் வரணும், இவர் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி கடவுள் விதின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த விதியை மாற்ற எந்த கொம்பனாலும் முடியும். தமிழ்நாட்டில் 2வது எம்ஜிஆர் விஜய் சார் தான், 2வது காமராஜரும் விஜய் சார் தான். தமிழ்நாட்டில் மக்களுக்கான நல்லாட்சியை கொடுக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர்னா விஜய் சார் மட்டும்தான்.